பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, சகலத்தையும் அறிந்தவர் சம்பூரணமாய் கொடுப்பார். ஆதார வசனம் மத்தேயு 6:32. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவ மக்கள், இவைகளை எல்லாம் நமக்கு வேண்டிய ஆதாரம், சாப்பிட்றது, எங்கே குடி இருக்கிறது, என்ன செய்கிறது, சகல காரியம், அடிப்படை தேவைகள், அது நமக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நம்மை படைத்தவர் அல்லவா. உலகத்தார் என்னால் முடியும் தம்பி என்று சகலத்தையும் நாடி தேடுகிறார்கள். அவர்களது முழு மூச்சே வேண்டியவைகளை சேகரிப்பது, மீண்டும் சேகரிப்பது, மேலும் சேகரிப்பது, சேர்த்து வைப்பது, இதனுடைய மேன்மையை உலகத்திற்கு காட்டுவது. லூக்கா 12 வாசித்து பாருங்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பழைய களஞ்சியத்தை இடித்துவிட்டு, ஏன்னா பெரிதாக கட்ட வேண்டும், நிறைய விளைஞ்சிருச்சு, பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். தேவனோ மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படுமே, அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இதுதான் உலகத்தார் நிலை. இதுதான் நிதர்சனமான உண்மை. லூக்கா 12:16-20 வரை வாசித்துப்பார். மனுஷர் தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். எவ்வளவு வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் அனுபவிப்பதற்கு தேவன் அனுகிரகம் பண்ணினால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். பிரசங்கம் 3:13. அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. நம் காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கோ, தேவ மக்களுக்கு, கர்த்தர் உலகத்தில் வாழ்வதற்கு, அனுபவிப்பதற்கு சகலத்தை சம்பூரணமாய் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17. சகலத்தையும் சம்பூரணமாய் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார். ஒன்று கூட நீ அனுபவிக்க விடாமல் இருக்க வேண்டாம், எல்லாம் நீ அனுபவிக்கலாம். அனுபவிக்க சிலாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு தேவையானது முதலில் என்ன என்பதை அறிந்து அதை முதலில் செய்கிறார். மார்க் 2:3-12 வரை வாசித்துப்பார். ஒரு வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி ஏராளமான வந்து விட்டார்கள் சுகப்படுத்திக் கொள்வதற்காக. ஒரு திமிர்வாதற்காரன் 4 பேர் கட்டில் கிடக்க வைத்து கொண்டு போகிறார்கள். அவர் உள்ளே போக வழி இல்லை. மேலே கூரையை பிரித்து அப்படியே அந்த கட்டில் கீழே இறக்குறாரு. அவர் முன்னாடி அவர் பார்த்துவிட்டு அவருடைய விசுவாசத்தை கவனித்த 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்களே பார்த்துவிட்டு, மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எலும்பின் படிக்க எடுத்துக்கொண்டு போன. அப்படியே நடந்தார். முதலில் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அது கழுவப்பட வேண்டும், அப்புறம்தான் சுகம். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும். கழுவப்படாமல், பாவம் மன்னிக்கப்படாமல் சுகம் உண்டாகாது. இதைத்தான் செய்தார். நாமோ எடுத்த எடுப்பிலே சுகம் வேண்டும், எத்தனை காலமாய் ஜெபித்து வருகிறேன் என்று சுகத்தின் மேலேயே கண்ணோக்கமாக இருக்கும். நல்லதுதான், ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போதே இன்னன்னாரை மன்னித்து விடும், கசுப்பு வேண்டாம், அதை எடுத்து விடு, உனக்கு நல்லதல்ல, உன்னுடையது அல்லாத நீ கொடுத்து விடு என்று உணர்த்தி கொண்டே வருகிறார். இது எது வேண்டுமானால் இருக்கலாம். இதற்கு முதலில் நாம் கீழ்ப்படுத்தி செய்துவிட்டு, தகப்பனே நீ சொன்னதை செய்துவிட்டேன் என்று சொல்லும் போதே அங்கே சுகமாயிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். முதலில் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதுதான் உடனடியாக செய்யப்பட வேண்டியது, உடனடியாக செய்கிறார். அப்புறம்தான் சுகம். 100க்கு அதிபதி வேலைக்காரனை சொஸ்தமாக்கினவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அவர் அந்நியன். அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துவதற்காக உலகத்திற்கு காட்டினார். மக்களே, கர்த்தர் முதலில் சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமாய் செய்து முடிப்பார். படைப்பில் முதலில் மனிதனுக்கு தேவையானது உண்டாக்கிவிட்டு தானே பெண் மனிதனை படைத்தார். குழந்தை பிறக்கும் முன்னே தாயின் மார்பகத்தில் பாலை சுரக்க வைத்து ஆயத்தமாக்குகிறார். உடனடி தேவை அந்த குழந்தைக்கு பால், எல்கேஜி அட்மிஷன் அல்ல. உடனடி தேவையை உடனடியாக செய்து முடிப்பார். அதற்கு இன்னொன்று சொல்கிறேன், சாட்சியை கேளு. மத்தேயு 14:29 அது உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். ராஜாமத்தில் கடலின் மீது நடந்து வருகிறார். வந்து நிற்கிறார். நீரே ஆனால் நான் இடத்தில் வர கட்டளையிடும் பேதுரை கேட்கிறவா என்றார். நடந்தான். ஜலத்தின் மீது நடந்தான். காற்று பலமாயிருக்கிற கண்டு பயந்தான், அமிழ்ந்தான். ஆண்டவரே ரட்சியம் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கிவிட்டார்.
பின்தான் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவன் மூழ்கி கொண்டிருக்கும் போது அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. நீ ஏன் சந்தேகப்பட்டாய்னு வா என்று சொன்னேன் அல்லவா? இல்லை, உடனடி தேவை அவனை தூக்கிவிட வேண்டும், அவன் உயிர் வேண்டும் அவனுக்கு. அப்படி உடனடி தேவையை அவர் சந்திப்பார். 2 நாளாக 33 அதிகாரம் மனை செய்து அடிக்கடி நான் சொல்வது உண்டு. அவன் பாகாலுக்கு எல்லாம் தூபங்காட்டி ஆண்டவருக்கு வெறுப்பான காரியத்தையே செய்து வந்தவன். இப்பொழுது எதிரி பிடித்து கையில் விலங்கு போட்டு இழுத்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது நோக்கி கூப்பிடுகிறான். நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை மன்னித்தார், விடுதலையாக்கினார். அந்த அவசர காலகட்டத்தில் உடனடியாக செயல்பட்டார். அவனுக்கு மன்னிப்பு வேண்டும், விடுதலை வேண்டும், 2ஐயும் செய்தார். அத்தியாவசியமானது அறிந்து செயல்படுகிறவன், உடனடி தேவையை உடனே செயல்படுகிறவன். ஏதோ அத்தியாவசியம், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அதை செய்துவிட்டு அப்புறம்தான் மற்ற காரியத்தை கவனிக்கிறார். 2 ராஜாக்கள் 6-7 அதிகாரத்தில் சமாரியாவில் கொடிய பஞ்சம். ஒருவர் குழந்தை ஒருவர் குழந்தைகளை பலிகிட்டு சாப்பிட்டு கொண்டு இருந்த நேரம் அது. உடனே எலிசா தீர்க்கதரிசி கூப்பிட்டு வந்து கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், நாளைக்கு இந்நேரம் இந்த இடத்தில் 1 மரக்கால் வார் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 வரக்கால் மா கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. அவர் சொன்னபடியே நடத்தி காட்டினார். பஞ்சம், மனுஷன் சாப்பிடுகிறான். அந்த நேரத்தில் அவர்களுக்கு முதல்ல பசியாற்ற வேண்டும். அளவில்லாமல் கொடுத்தார், சம்பூரணமாய் கொடுத்தார். அதற்கப்புறம் பஞ்சம் ஏன் வந்தது என்று பார்த்திருப்பார்கள். ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும். ஆகார் இஸ்மவேலை பிடித்து கொண்டு போகிறாள். ஆபிரகாம் கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து அனுப்பிவிட்டான். அவன் வனாந்தரத்தில் வெளியாக வருகிறார்கள். தண்ணீர் தீர்ந்து விட்டது. அவன் இஸ்மவேல் அழுகிறான், சாகர மாதிரி ஆயிட்டான், தண்ணி தாகம். இவள் இந்த குழந்தை சாவதை, குழந்தையெல்லாம் பெரிய பையனாயிட்டான், நான் பார்க்க மாட்டேன் என்று தள்ளி அழுது கொண்டிருக்கிறார். தேவன் இடைப்பட்டார். ஆகார் கூப்பிட்டாளா? ஆகார் ஆண்டர் வழிபடுகிறவளா? இல்லையே. குழந்தையின் அழுகிய சத்தத்தை கேட்ட உடனடி தேவை இந்த பிள்ளைக்கு தண்ணீர், உயிரை பிழைக்க வைத்தார். அங்கேயே ஒரு துறவு இருந்து காட்டினார். உடனே தண்ணீர் பிடித்து கொடுத்தார், உயிர் பிழைத்து கொண்டார். அப்புறம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுகிறார். அப்போ உடனடி தேவை என்ன, அவசர தேவை என்ன, முதலில் என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு செய்தவன் நமக்கு செய்யாமல் இருப்பாரா? ஆகாருடைய அழுகியை கேட்டார். உங்களுக்கு எனக்கும் செய்வது எத்தனை நிச்சயம். யோவான் 8 அதிகாரத்தில் ஒரு விபச்சாரி ஸ்திரியை பிடித்து கொண்டு இயேசுடன் கொண்டு வந்தார். மோசேயுடைய நியாய பிரமாணத்தில் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று பிரமாணம் இருக்கிறதே, நீ என்ன சொல்கிற? அவரை குற்றப்படுத்துவதற்காக கேட்டார். அவர் ஒன்றும் பிரமாணத்தை மாற்றவில்லையே, பிரமாணத்தை உடைக்கவில்லையே. சரிதான், ஆனால் யாரு குற்றமில்லா பாவம் இல்லாதவர்களோ அவர்கள் முதலில் கல்லை எறியுங்கள்னா எல்லாரும் மனம் நொந்து போய்விட்டார்கள். அந்த விபச்சார ஸ்திரீக்கு முதலில் தேவை விடுதலை, உயிர் வேண்டும், பிழைக்க வேண்டும். அதற்கப்புறம் தான் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னித்தேன், இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாதே போ என்று சொன்னார். அப்போ எதை முதலில் செய்தார்? உயிர் வேண்டும் அவளுக்கு, அவளை தப்புவிக்க வேண்டும். அப்புறம்தான் அவளுக்கு உபதேசம். அதை அவர் அறிந்திருந்தார், சீக்கிரமாய் செயல்பட்டார். இது எல்லாம் நாம் தெரிந்தது தான். ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஈசாக்கு பலியிட போனால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், நிறுத்தி கொண்டார். பலிபடம் கட்டி ஆயிற்று, பலிக்கு ஆடு வேணுமே. அங்கே ஏற்கனவே ஒரு சிக்க வைத்திருந்தார், ஒரு ஆட்டுக்கடா. அவனுக்கு வேண்டும், உடனடியாக அத்தியாவசியமாக பலி கொடுக்க வேண்டுமே. அப்படி உங்களுக்கும் எனக்கு பல ஆசீர்வாதங்களை சிக்க வைத்திருக்கிறார். ஏற்ற வேலையில் கொடுப்பார், நம்புங்கள். நம்மை குறித்து அவருடைய சித்தம் அறிந்து செயல்படுகிறவர் அவர். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் எலியா சூரச்செடி, நிறைய சொல்லலாம். சூரச்செடியில் போய் எலியா படுத்து கொண்டான். யெசபேலுக்கு பயந்து கொன்று விடுவாள் என்று சோர்ந்து போய்விட்டான். நான் சாகிறேன் என்று படுத்திருந்தான். தேவதூதனை அனுப்பி அவனுக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? சாப்பாடு வேண்டும். அவன் சோர்ந்து போய்விட்டான். 2 முறை சாப்பாடு கொடுத்து அந்த பலத்தில் தேவ வருவத வரை வச்சு அதுக்கப்புறம் 3 ஊழியங்களை கொடுத்தார். அப்பொழுது உடனடி அவசர தேவை அவனுக்கு என்ன? முதலிலேயே உனக்கு ஊழியம் இருக்கிறது, ஏன் இப்படி பயந்து கொண்டு வந்தாய் என்றெல்லாம் கேட்கவில்லை. ஆகாரம் கொடுத்தார், தெம்பு வந்தது, ஓட வைத்தார், பெண் ஊழியத்தை கொடுத்தார். ஊழியங்கள் நிறைவேறவே சாவே இல்லாமல் எடுத்துக்கொண்டார். அவனோ யெசபேல் கையில் இறந்து விடுவோமோ என்று பயந்து இருந்தவன். அவனுக்கு சாவே இல்லை.
இதையெல்லாம் கணக்கிட்டு தான் தாவீது சொல்கிறான், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். முதலில் பாதுகாப்பு, பின் நம்மை உருவாக்குகிறார், அதற்கடுத்து உயர்த்தி வைக்கிறார். பிள்ளைகளின் வருங்காலத்தை குறித்தோ உங்களது எதிர்காலத்தை குறித்தோ தயவு செய்து கவலைப்படாதீர்கள். கர்த்தர் கவலைப்படட்டும். உங்களையும் அடியாளையும் என்ன செய்ய சொல்லி இருக்கிறார்? என்ன சொன்னார்? முதலில் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள். மத்தேயு 6:33. இது நாம் செய்கிறோமா என்று யோசித்துப்பார். அவரை தேட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருடைய கிருபையை தேட வேண்டும், அதிகாலை எழுப்பி தேட வேண்டும். நமக்கு சொன்னதை நாம் தவறாமல் முழு மனதோடு உண்மையோடு செய்து கொண்டு வந்தால் அவர் செய்ய வேண்டியதை அந்தந்த காலத்தில் நேர்த்தியாக செய்து முடித்து அழைத்தவர், வாக்கு கொடுத்தவர், உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிப்பார். நம்மளை அழைத்தவர் அல்லவா, நம்மளை ரட்சித்தவர் அல்லவா, அப்படியே விட்டு போய்விடுகிறவரா? நான் மாட்டேன், நான் சொன்னதை செய்வேன் என்று தானே முழங்கிக் கொண்டே வருகிறார் வேதம் முழுதும். நமக்கு செய்ய சொன்னதை நாம் அதை விட்டு செய்ய வேண்டும். அதற்கடுத்து நம்முடைய கவலைகளை பிலிப்பியர் 4:6-7 சொன்னது போல ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்த வேண்டும். முதலில் அவரை தேட வேண்டும், தேடுகிற பிரகாரமாக தேட வேண்டும். பின் நமது தேவைகளை, கவலைகளை எல்லாம் அவரிடம் சாட்டிவிட வேண்டும், தள்ளிவிட வேண்டும். அதற்கப்புறம் 1 பேதுரு 5:6-7 சொன்னது போல அவருடைய கடத்தில் அடங்கி இருக்க வேண்டும். இந்த 3 நாம் சரியாக செய்ய வேண்டும். இந்த 3 செய்வதற்கு அவர் கிருபை கொடுக்கிறார். இது ஒன்றும் கஷ்டமான காரியங்கள் அல்ல. நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும், அவரை தேட வேண்டும். அதற்கப்புறம் நம்முடைய கவலைகளை நம்முடைய ஸ்தோத்திரத்தோடு, நன்றியோடு, இதுவரை செய்ததற்கெல்லாம் நன்றி செலுத்தி அப்புறம் தான் சொல்ல வேண்டும். அதனால தான் ஸ்தோத்திரத்தோடே தெரியப்படுத்துங்கள். அதன் பின் அடங்கி இருக்க வேண்டும் காலத்திற்காக. இவைகளை செய்வதற்கு அவர் கிருபை அளவில்லாமல் கொடுக்கிறார். அவர் நம்ம எந்த வகையில் நாம் குற்றச்சாட்டவே முடியாதுங்க. தனக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு வாழ்ந்த மக்கள் யாராவது குறைவோடு ஏமாற்றத்தோடு வாழ்வை முடித்தார்களா என்பதை சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரும் கிடையாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு செய்யாமல் இருப்பார்? ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர். உமது கண்கள் எங்களையே நோக்கி கொண்டிருக்கிறது. கேட்கும் முன்னே பதில் கொடுக்கிற தகப்பனே, பேசும்போதே கேட்கிறவரே, நீர் எங்களை இந்த பூமியிலே சம்பூர்ணமாய் வாழச் செய்து, சுகமாய் வாழச் செய்து, உங்களை மகிமைப்படுத்தி கொண்டு நித்திய ஜீவனையும் கொடுத்து உம்மோடு எக்காலமும் வைத்து கொள்ளப் போக அந்த தயவிற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை நாங்கள் நடந்தால் போதும் ஆண்டவரே. மகிமை உமக்கே, இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கையில் இருக்கக்கூடிய இன்றைய நாளையின் தேவையை அவர் சந்திக்கிறார். நாளை அவருடையது, பார்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா.